அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம த டூம் ஆஃப் ஃபாலன் காட்ஸ் சீசன் 2 எபிசோட் 10 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் இந்த பிரின்சஸ் இருக்கா இல்லையா, அவளை ஒருத்தன் பாய்சன் பண்ணியிருப்பான். அவளை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஹீரோ வேகமாக போய்கிட்டு இருக்கான். இப்போ இந்த எபிசோடில் பேலஸ் அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பிக்குதுங்க. இது யாரோட பேலஸ்? இந்த பிரின்சஸ் இருக்கால அவங்களோட பேலஸ் தான். ஆக்சுவலாக அந்த இடத்துல அவங்க அப்பாவை யாரோ ஒருத்தர் கொள்றாங்க. யாரா இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா ரெஞ்சேன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் சொன்னோம் இல்லையா, அந்த கேரக்டர் தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவளோட சிஸ்டர் ஒருத்தி இருப்பா, அவளுமே அந்த இடத்துல இறந்து கீழே விழுறாப்பா. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த ரெஞ்சேன் தான். இவளுக்கு சரியான கோவம், உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வெறி கொண்டு இருக்கா. ஆக்சுவலாக இது எல்லாமே இல்யூஷன், அவளுடைய மைண்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ வந்து அவளை தொட்டதாங்க. வெறி கொண்ட வேங்கையை எகிரி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுவாளா? இவன் பார்க்குறான், என்னடா ஆச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். தெரிஞ்சு போச்சு, ரைட்டு ஏதோ ஒரு இல்யூஷனில் மாட்டிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவளை வந்து அன்கான்ஷியஸாக மாற்றுறான். இப்போது இவன் உடம்புல இருக்கக்கூடிய பாய்சன் என்ன பண்ணணும் அப்படின்னா வெளியில் எடுக்கணும். அதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கான். இவன் யூஸ் பண்ண அந்த டெக்னிக் இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன பண்ணுன்னா இவங்களோட எனர்ஜி அப்படிங்கிறத லாக் பண்ணி இவளுடைய கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறத திரும்ப கொண்டு வரும். ஆனால் அந்த ஒரு பாய்சன் ரொம்ப வேகமாக ஸ்ப்ரெட் ஆகுது. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சு அது எல்லாத்தையுமே ஒரே இடத்துல கேதர் பண்ணுறான்ப்பா. இப்போ இவன் வந்து கண்மொழிக்கிறா. அதான் அவன் சொல்கிறான், இங்கே பாரு அந்த பாய்சன் வந்து ரொம்ப வேகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. நான் வந்து அது எல்லாத்தையுமே உன்னுடைய கையில் தான் சேகரித்து வச்சுருக்கேன். நீ உன்னோட எனர்ஜியை யூஸ் பண்ணி அது எல்லாத்தையுமே வெளியில் தள்ளிடு அப்படிங்கிறப்போ இவன் என்ன சொல்கிறா, இல்லை என்னால் முடியாது அப்படிங்கிறா. உடம்புல எனர்ஜி இல்லை. அதான் இவன் சொல்கிறான், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுறான். இப்போ அந்த பாய்சன் எல்லாமே போயிடுச்சு. இவளும் மயக்கமாயிட்டா. ஓகேன்னு சொல்லிட்டு அவளை படுக்க வச்சுட்டு இவளுக்கு போத்தி விட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த டீனோட பேத்தி வந்துருவாளா. அவளுக்கு சரியான கோவம். ஏன்னா ஏற்கனவே இவன் இதுக்கு முன்னாடி கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்குள்ளே வந்திருக்கான். இப்போ மறுபடியும் பார்த்த உடனே பயங்கர கோவம். நம்ம ஹீரோவுமே கால் தடுக்கி விழக்கூடாத இடத்துல விழுந்துடுறான். அவ கோவத்தோட உச்சியே போயிட்டாங்க. உன்னை இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன்டா அப்படிங்கிறா. அந்த சமயத்துல நம்ம பிரின்சஸ் அவகிட்ட இருக்க அந்த அறகுற கான்சியஸ்னஸை வச்சு இவளை தடுத்து நிறுத்துறா. நம்ம ஹீரோ தப்பிச்சா பொழைச்சா போதண்டா சாமின்னு சொல்லிட்டு பயங்கர வேகமா ஓடிக்கிட்டு இருக்கான். ஆனா அவனை இந்த ஃபேரி அட்டாக் பண்றா. போன முறை நீ இதே மாதிரி கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்குள்ளே வந்தப்போ தப்பிச்சு போயிட்ட. எங்களை என்ன நினச்ச, நாங்கள் வந்து ப்ரிப்பேராக இருக்க மாட்டோம்னு நினச்சியா? இந்த முறை உன்னால் தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சராமரியாக அட்டாக் பண்ணுறா. அதாவது இவளோட அட்டாக் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேணுனே குறிப்பாத்து அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்குது. அவனை யோசிக்கிறான், இவன் வேணுனே பண்ணுறாளா இல்லை தெரியாமல் பண்ணுறாளான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான். இங்கே என்ன நடந்ததுன்னே தெரியாமல் கத்தியை வச்சுக்கிட்டு இந்த ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா இவ. நம்ம ஹீரோக்கு வேறு வழியே இல்லை. அவனை என்ன பண்ணுறான், எதிர்த்து அடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு கத்தியை பிடிச்சிட்றான்ப்பா. இப்போது இந்த ஒரு பொண்ணு வந்து விடாமல் அட்டாக் பண்ணணும்னு ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோட கையில் அந்த ஜேட் ரூயி இருக்கு இல்லையா, அது ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்குது. அது என்ன பண்ணுது, இவளோட எனர்ஜி எல்லாத்தையுமே வந்து உரிய ஆரம்பிக்குது. அவளா கத்துறா, நீ ஒரு ஈவில் பர்சன், என்னோட எனர்ஜி உரிய விடு விடுன்னு சொல்லிட்டு கத்துறா. ஆக்சுவலா இது இவனோட கண்ட்ரோல்ல இல்ல, தன்னால நடந்துகிட்டு இருக்கு. இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் லேடிஸ் கூட்டம் இவங்களை சுத்து போடுது. இவன் பார்க்கறான் இதெல்லாம் வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு அவன் கையில இருக்க அந்த எனர்ஜி பாயிண்ட்டை பிளாக் பண்ணிட்டு அங்க இருந்து ஓடி போயிடறான்ப்பா. இப்போ இவன் ஓடும்பொழுது அந்த பெண்கள் கூட்டம் இவனை விடல, கண்டினியூஸா சுத்து போடுறாங்க. ஐயையோ மாட்டிக்கிட்டனா அவ்வளவுதான் நான் யோசிக்கும் பொழுது ஒரு பொண்ணு கதவு திறந்து கூப்பிடுறா. எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க, உள்ளுக்குள்ள வா அப்படிங்கிறா. உள்ளுக்குள்ளே போனால் அதுவுமே ஒரு இல்யூஷன் போல் தெரியுது. அந்த பக்கி என்ன பண்ணுது, செடக்ஷன்லாம் யூஸ் பண்ணி இவனை வந்து செடியூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுது. ஆனால் இது ஒரு இல்யூஷன் அப்படிங்கிறது இவனுக்கு நல்லாவே தெரியும். பயவுள்ள அங்கேருந்து சிட்டாக பறந்துருச்சு. இவளும் பார்க்குறா, இத்தனை வருஷத்தில் என்னோட இல்யூஷன்லேருந்து தப்பிச்ச ஒரே ஆள் நீதாண்டா அப்படின்னு யோசிக்கிறா. இப்போ இந்த ஃபேரி இருக்கா இல்லையா, அவ வந்து டீனை பார்க்கறதுக்காக வந்திருக்கா. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு வந்திருக்கா. அவர் பார்க்குறாரு, என்னம்மா யார்கிட்டயோ சண்டை போட்ட போல தெரியுதே, அடிபட்டிருக்கா அப்படின்னு கேட்குறாரு. இவன் என்ன சொல்கிறா, நான் பேச வந்த விஷயத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறா. சரி என்ன சொல்லு, நானும் கேட்குறேன் அப்படிங்கிறாரு. இவ ஒரு வார்த்தை தாங்க சொல்கிறா, த வே ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்கிறா. அவ்வளோதான், மனுஷனுக்கு பயங்கர அதிர்ச்சி. அவர் உடனே என்ன பண்ணுறாரு, அங்கே ஒரு 2 பொண்ணுங்க இருக்காங்க, வேலை செய்கிறாங்க போல், அவங்கள நீங்கள் வெளியில் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வைக்கிறாரு. அவங்களும் வெளியில் போகலாம் அப்படின்னு போகும்பொழுது கையில் நீடல் அப்படிங்கிறத எடுத்து அவங்க 2 பேருமே அட்டாக் பண்ணுறாருப்பா. இந்த பொண்ணு பயந்தே போயிட்டா. ஐயோ அவங்க 2 பேர் இறந்து போயிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை அதெல்லாம் கிடையாது, அவங்களோட எனர்ஜியை தான் பிளாக் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறமா அவங்க சரியாயிடுவாங்க, இங்கே இருந்தது கூட அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. நீ என்ன சொல்ல வந்த தெரியுமா, நீ சொன்னது வந்து 6 ஈவில் செக்டார் இருக்குது, அந்த ஈவில் செக்டாரில் ஒரு செக்டாரை பற்றி தான் நீ பேசுகிற அப்படிங்கிறாரு. இவன் என்ன சொல்கிறா, இவளோட டீச்சர் ஒருத்தங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து டீன் கிட்ட சொல்லி ஒரு விஷயம் சொல்லி அமைச்சிருக்காங்களாம். என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது இந்த டிஸ்ட்ராக்ஷன் பார்த்து சேர்ந்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த ஒரு அகாடமிக்குள்ளே வந்திருக்காங்களாம்.
எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஹீரோ ஒரு புக்கை தேடி போனான்ல, அந்த ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே, அதை தேடி தான் அவங்களும் வந்திருக்காங்க. ஆனால் அவங்க வந்திருக்கக்கூடிய காரணம் வேற. நம்ம போன எபிசோடில் ஒரு ஏன்ஷியன்ட் ட்ரெஷர் பற்றி சொல்லியிருப்போம், அந்த பிளாக் டாட்டாய்ஸ் ஆர்மர். அந்த ஆர்மர் எங்கே இருக்குங்கிற இன்ஃபர்மேஷன் அந்த ஒரு புக்கில் இருக்கும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை எடுக்கிறதுக்காக இந்த டிஸ்ட்ரக்ஷன் சேர்ந்தவங்க உள்ளுக்குள்ளே வந்திருக்காங்களாம். இப்போ விஷயம் என்னென்னா, இந்த ஈவில் செக்டார் எல்லாமே 100 வருஷத்துக்கு முன்னாடி அழிஞ்சு போச்சு. ஆனால் அந்த டீச்சர் என்ன சொல்கிறாங்க, 100 வருஷத்துக்கு முன்னாடி அழிஞ்சு போனால் கூட இண்டிவிஜுவல்ஸ் இன்னும் உயிரோட தானே இருப்பாங்க. அவங்க வந்து யாருக்குமே தெரியாமல் மறைஞ்சிருந்து அந்த ஈவில் ஆர்ட்ஸ் அப்படிங்கிறத கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஸோ இந்த ஈவில் ஆர்ட்ஸில் முக்கியமானது என்னென்னா, மற்றவங்களோட எனர்ஜி அப்சர்வ் பண்ணுறது. ஸோ மற்றவங்களோட எனர்ஜி அப்சர்வ் பண்ணி தனக்காக யூஸ் பண்ணிக்கிறது. ஸோ அந்த ஒரு ஈவில் செக்டாரை சேர்ந்தவங்க கண்டிப்பாக அந்த ஒரு அகாடமிக்கு வருவாங்க, வந்து இன்ஃபர்மேஷன் தேடணும் அப்படின்னு பார்ப்பாங்க. இந்த ஒரு ரீசனுக்காகவும் தான் இவளை இந்த இடத்துக்கு அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. ஸோ படிக்கும் பொழுதே இவங்க யார் என்னன்னு சொல்லிட்டு விசாரிக்க சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. அதை தான் அவள் டீன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. டீன் என்ன கேட்குறாரு, சரி அந்த பர்சன் யார், அந்த இன்ஃபர்மேஷன் ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்கும்பொழுது இவன் என்ன சொல்கிறா, எனக்கு வந்து கிளியராக தெரியல, ஆனால் ஒருத்தர் மேலே சந்தேகம் இருக்குது அப்படிங்கிறா. யார் மேலே சந்தேகம் அப்படின்னு கேட்டால் நம்ம ஹீரோ இருக்காலாம் சென்னான், அவன் பேரை சொல்கிறா. இவன் என்ன சொல்கிறா, இவன் வந்து டெய்லி அந்த லைப்ரரியில் படிச்சுட்டு இருக்கலாம். ஸோ எதுக்காக அப்படின்னா, ஒன்று வந்த வேலையை முடிக்கணும், அதாவது அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் கற்றுக்கணும், ஹிஸ்ட்ரி எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று யார் யார் லைப்ரரிக்கு வராங்கன்னு சொல்லிட்டு அப்சர்வ் பண்ணணும். இவன் போன நாள்லேருந்து ஒருத்தன் மட்டும்தான் அங்கே போயிருக்கான். யாருன்னா நம்ம சென்னான். அது மட்டும் இல்லாமல் அவன் யூஸ் பண்ணுற டெக்னிக்ஸ் எல்லாமே ரொம்ப பெக்யூலியராக இருக்குது. அவனுடைய பிஹேவியர் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவன் மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏம்மா இதை மட்டும் வச்சு நம்ம அவன் மேலே சந்தேகப்பட முடியாது. இன்னொன்று அவன் எங்கேருந்து வந்தான் அப்படிங்கிறதும் நமக்கு தெளிவாக தெரியல, கரெக்டாக தான் ஒத்துக்கிறேன். ஆனாலும் அவன் மேலே பழி போட முடியாதே அப்படிங்கிறாரு. இவன் என்ன சொல்கிறா, இப்போ தான் நான் அவன்கிட்ட சண்டை போட்டு வந்தேன், அவன் வந்து ஏதோ ஸ்ட்ரேஞ்சான டெக்னிக் அப்படிங்கிறத பயன்படுத்தி என்னோட எனர்ஜி எல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டான் அப்படின்ன உடனே இவரும் செக் பண்ணி பார்க்குறாரு. ஆமாம், அதான் உன்னோட எனர்ஜி ரொம்ப லோவாக இருக்கா, சரி ஓகே, அப்போ அவன் வந்து ஈவில் டெக்னிக்ஸ் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறான் அப்படின்னா நம்ம வந்து என்னங்கிறத பார்க்கணும். இவன் என்ன சொல்கிறா, அவன் வந்து ஒரு லெவல் 3 வாரியர் தான், ஆனாலும் அவனால் வந்து ஹோயிபோ அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாமல் அவனோட டெக்னிக்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது அப்படிங்கிறா. அதான் அந்த மனுஷன் சொல்கிறாரு, எல்லாம் சரிதான், ஆனால் நம்மளால் வந்து ஓப்பனாக ஆக்ஷன் எடுக்க முடியாது அப்படிங்கிற காரணம் என்னென்னா, மற்றவங்க யாராவது கூட இருந்தால் இப்போ அவங்க வந்து ஒளிஞ்சிருந்தாங்கன்னா ஃப்யூச்சரில் பெரும் பிரச்சனையாயிடும். ஸோ நம்ம வந்து ஓப்பனாக எதுவுமே பண்ண முடியாது, அதுக்கு எனக்கு வந்து உன்னுடைய ஹெல்ப் தேவை அப்படிங்கிறாரு. அதான் அவள் கேட்குறா, என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அவளுடைய காதில் இவர் என்னமோ சொல்கிறாருப்பா, என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர், பை.